அனைவருக்கும் இருக்கும். ஆக்சுவலி இந்த எபிசோட ஆரம்பத்தில் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருந்து அந்த ஸ்பேஸ் ஷிப் கிளம்பி இருக்கும். நம்ம ஹீரோவும் ஹீரோயினி மட்டும் தான் உள்ள இருப்பாங்க. ஆல்ரெடி இதுல எல்லாத்தையுமே கண்ட்ரோல் ரூம்ல பாத்துட்டு இருக்காங்க. அங்க கண்ட்ரோல் ரூம்ல இருக்கவங்க கேக்குறாங்க, ஓகே ஈவா என்னாச்சு, நீ வந்து கரெக்டா போயிட்டியா, என்ன ஓகே தானா, அங்க எந்த பிரச்சனை இல்ல அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் இவங்க ரெண்டு பேரும் முத்தம் கொடுக்கறதுல ரொம்ப பிஸியா இருந்ததுனாலே அவங்க எதுவும் சொல்லல. ஆனா அங்க இருக்கிற கண்ணாடிக்காரரா ஒன்னும் பிரச்சனை இல்ல, எனக்கு தெரிஞ்சு அவங்க ஸ்டேபிளா தான் இருப்பாங்க, அங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனே ஓரளவுக்கு ஸ்டேபிளா இருக்கு, இப்போதைக்கு எந்த பிரச்சனை இல்ல, அவங்க சேஃபா தான் இருக்காங்கன்னு சொல்லிடுறாங்க. அதே நேரத்துல ஓகே அவங்க வெளிய வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்னென்ன இருக்கு, எப்படி எப்ப கிளம்பணும், அந்த டைம் இங்க எல்லாத்தையுமே கொஞ்சம் செக் பண்ணு அப்படின்னு சொல்லி சீஃப் சொல்றாங்க. ஓகே அப்படின்னு இவங்க செக் பண்றான். இதே நேரத்துல இந்த தகவல் வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூஸ்ல வெளியாகுது. என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பேஸ்ல ஏற்பட்ட சில பிரச்சனைகள்னால அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை விட்டு ஸ்பேஸ் கிராஃப்ட்ல வந்து கிளம்பி வந்திருக்காங்க. பட் அதுல ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய கமாண்டர், அது போக வந்து அங்க இருக்கக்கூடிய டூரிஸ்டா போன மிஸ்டர் காங் ரியான், இவங்க ரெண்டு பேருமே அங்க மாட்டிக்கிட்டாங்க. சோ அவங்க ரெண்டு பேரும் அடுத்து ஜியோ 10 அப்படின்ற அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் மூலமா வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் அதுல என்னென்ன பிரச்சனை இருக்குங்கிறது தெரியல. சோ இப்போதைக்கு அவங்க ரெண்டு பேர் மட்டும் அங்க மாட்டிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தகவல் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இதை இங்க இருக்கக்கூடிய சேர்மனுடைய மருமக எல்லாருமே பாக்குறாங்க. பட் அவருடைய ஃப்ரெண்ட், நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவர் பார்த்துட்டு ஐயோ இது என்னடா இப்படி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிஏ அதை ஆஃப் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லி டிவியை சொல்லவும் அவரும் ரிமோட் எடுத்து ஆஃப் பண்ணிடுறாரு. இவங்க அப்படியே ஒரு மாதிரியா இருக்காங்க. உடனே நம்மால வந்து சமாளிக்கணும்ல, நீங்க ஒன்னும் பயப்படலாம் வேணாம், அவன் ரியானை பத்தி உங்களுக்கு தான் தெரியும்ல, அவன் என் நண்பன், ரொம்ப தெளிவான ஆளு, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு, நீங்க எதுக்கு பயப்பட வேணாம், அதெல்லாம் ஈஸியா வந்துருவான், நீங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க, தயவுசெய்து ஃப்ரீயா விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதே நேரத்தில் நம்ம சேர்மனோட பொண்ணு சொல்றாங்க, ஆமா எதுக்காக இன்னும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க முதல்ல போய் என்னுடைய ஜெட்டை வர சொல்லுங்க, பிரைவேட் ஜெட்டை, நான் உடனே சியோலுக்கு போய் ஆகணும், அங்க போய் ஆகணும் அப்படின்றாங்க. என்ன அப்படின்னா ஒன்னும் இல்லைங்க, ஆக்சுவலி வந்துட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஸ்பேஸ் கண்ட்ரோல் சென்டர் இருக்குல்ல, சோ நம்ம அங்க போய் ஆகணும், உடனே ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு அவர் அப்படியே முழிக்கிறாரு. என்னையா இன்னும் யோசிக்கிற, போய் அப்ப ஏற்பாடு பண்ணியா அப்படின்னு. ஓகே மேடம் அப்படின்ட்டு போறாரு. இவர் எதுக்காக யோசிக்கிறாருன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி இங்க என்ன ஒண்ணுனா நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் யோசிக்கிறாரு, ஆமா ஆக்சுவலி வந்துட்டு அவன் வேற அந்த மார்வல் பண்ணான்னு சொன்னாங்க, பட் அது வெளியே வந்துருச்சா இல்ல இன்னும் அங்கதான் இருக்கான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். என்ன அப்படின்னா ஒன்னும் இல்லைங்க, நம்ம ஹீரோ ரெடி பண்ணார்ல கருமுட்டை, சோ அதை தான் வந்துட்டு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான், வெளியே வந்துருச்சா இல்ல அங்கதான் இருக்கான்னு தெரியல அப்படின்னு. சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா கமாண்ட் சென்டர்ல சீஃப் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஓகே அவங்க வந்து கிளம்புறதுக்கு ரெடி பண்ணுங்க முதல்ல அந்த ஜியோ 10 அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் அவரும் வந்துட்டு பார்த்துட்டு ஓகே மேடம் எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. பட் அந்த நேரத்தில் நம்ம கண்ணாடிக்காரர் என்ன பண்றாருன்னா, மேடம் ஒரு சின்ன பிரச்சனை, என்ன அப்படின்னா ஜியோ 10ல இருக்கக்கூடிய லிக்விட் ஆக்சிஜன் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு, சோ எங்கேயோ ஒரு இடத்துல லீக் ஆகுது அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே நம்மளுடைய கமாண்டர் சீஃபோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கார்ல, இவரும் வர்றாரு. வந்துட்டு சரி ஓகே பா அதை ஓபன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஜூம் பண்றா முதல்ல அது எல்லாத்தையுமே அப்படின்னு சொல்றாப்ல. ஏன்னா இவங்க எல்லா இடத்துலயும் கேமரா வச்சிருப்பாங்க, சோ அவுட்டர்லயும் கேமரா வச்சிருப்பாங்க, அந்த கேமரா மூலமா பாக்குறாங்க. பார்த்து ஜூம் பண்ணி பார்க்கும்போது தெரியுது ஒரு இடத்துல டேமேஜ் ஆகி அந்த ஆக்சிஜன் வந்து ரிலீஸ் ஆயிட்டு இருக்குது. சோ இப்போதைக்கு அவங்களால அங்கிருந்து வெளியே வர முடியாது. அவங்களை எப்படி வெளியே வர போறோம், இப்போ இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்டை அவங்க வந்து கண்டிப்பா வந்து அதுல இருந்து டிஸ்பேச் பண்ண முடியாது. அப்படி பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆக்சிஜன் ஒரு பக்கம் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு, அப்படியே அதை தாண்டி இங்க வரணும் அப்படின்னா இந்த ஆக்சிஜன் இது ஃபயர் ஆயிரும், ரெண்டாவது கண்டிப்பா ஸ்பேஸ் கிராஃப்ட்டை வெடிச்சிரும் முதல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே அப்ப இதுல இருந்து எப்படி இது பண்றது அப்படிங்கறக்கான சொல்யூஷனை கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்துல இறங்குறாங்க. இதே நேரத்துல இங்க ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினி அப்படியே உட்கார்ந்துருக்காங்க ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல, அழகா உட்கார்ந்து ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ கேட்கிறாரு, எதுக்காக நீ வந்த அப்படின்னு. இல்ல எனக்கு அப்போதைக்கு தோணுது உன்னை விட்டுட்டு போயிடக்கூடாதுன்னு தோணுச்சு, சோ அதனாலதான் நான் வந்தேன் அப்படின்றாங்க. சோ இதை சொன்ன உடனே அப்படியே நம்ம ஹீரோவும் பாக்குறாரு, நம்ம ஹீரோயினி பாத்துக்கிறாரு, ரெண்டு பேரும் அப்படியே சிரிச்சுக்கிறாங்க. இப்போ என்ன அப்படின்னா நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயினி ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ எப்படி பேசுறாருன்னா வாய் வார்த்தையா அதிகமா பேசாம வந்து மொபைல்ல சும்மா டைப் அடிச்சு காட்டுறாங்க. ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இவங்களும் வந்து அந்த டெஸ்டிங் மாடலுக்கு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருக்காங்க ஜியோ 10. அதே நேரத்துல கண்ட்ரோல் ரூம்ல பாத்துக்கிட்டு இருக்காங்க. அங்க இருந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் ஒன்னு வந்துகிட்டு இருக்குது ஸ்கார்பியன்ட்டு. சோ அது வந்துகிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா திடீர்னு ஏதோ ஒரு சவுண்ட் இங்க கேக்குது, டம்முன்னு. இவங்க என்ன நினைச்சிட்டாங்க, ஸ்கார்பியனுக்கு தான் ஏதோ ஆயிப்போச்சு போல இருக்கு, இப்ப வந்துட்டு இருக்க அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்கு ஏதோ ஆயிப்போச்சுன்னு சொல்லிட்டு இவங்க அந்த நேம சொல்லி கூப்பிடுறாங்க, ஸ்கார்பியன் ஸ்பேஸ் கிராஃப்ட் என்னாச்சு அப்படின்னு கத்துறாங்க. பட் அங்க இருக்கிறவங்க எங்களுக்கு ஒன்னும் ஆன மாதிரி தெரியல, என்னாச்சு நீங்க வெளியே பாருங்க என்னாச்சு அப்படின்னு கத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்னன்னா இப்போ கீழே வந்துகிட்டு இருக்காங்க, அவங்களால சைடுல எதுவும் பார்க்க முடியாது. சோ இந்த இவங்க வந்துகிட்டு இருக்க இந்த ஸ்பேஸ் ஷிப்ல தான் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயந்துகிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா மேல இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா திடீர்னு ஜியோ 10 வந்து இது பண்ணி வச்சிருப்பாங்க. சோ அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா டம்முன்னு வெடிக்க ஆரம்பிக்குது. ஏன்னா ஆல்ரெடி ஆக்சிஜன் ரிலீஸ் ஆயிட்டு இருந்துச்சுல, சோ அந்த இடத்துல இருந்து சின்ன வெடி விபத்து ஆகுது. அதே நேரத்துல அங்க உள்ள இருக்கிற ஹீரோயினி கடகடன்னு அவங்க உருள்றாங்க. இவங்களுக்கு சத்தம் ஒரு மாதிரியே கேட்கும், என்னாச்சு அப்படின்னு எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் பாக்குறாங்க கீழ இருக்கிற ஒருத்தன் சொல்றான், சீஃப் ஆக்சுவலி ஜியோ 10ல தான் வந்து வெடி விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு. சரி ஓகே முதல்ல நீங்க வந்து எனக்கு கேமராவெல்லாம் ஜூம் பண்ணி காட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இவரை வந்துட்டு ஈவா நீ ஓகே தானே, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ ஆல்ரெடி தான் ஓகே தானே அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவங்க அப்படியே கண்ணை முழிக்கிறாங்க, முழிச்சிட்டு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சீஃப், ஆல்ரெடி வந்துட்டு காங்கிரியாக்கும் எந்த பிரச்சனை இல்லை, நாங்க ரெண்டு பேரும் சேஃபா தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் கரெக்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கண்ணாடிக்காரர் சொல்றாரு, ஆக்சுவலி கமாண்டர் சொல்றதை கேளுங்க, நல்லா கேட்டுக்கோங்க, உங்களோட இதுல இருந்து ஆக்சிஜன் லீக் ஆயிட்டு இருக்கு, உடனே உங்களோட ஹெச்சை வந்து க்ளோஸ் பண்ணுங்க, இல்ல அப்படின்னா பிரச்சனை தான் அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்கு டக்குனு போய் அந்த ஹெச்சை இழுத்து க்ளோஸ் பண்றாங்க, டோரை க்ளோஸ் பண்றாங்க. சோ அப்பதான் வந்து ஹீரோவோட மொபைல காட்டுறாங்க. அந்த மொபைல்ல
அவர் உண்மையை சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி சேர்மனுக்காகத்தான் நான் இங்க வந்தேன், வேற எந்த காரணமும் கிடையாது. சேர்மன் மருமகளுடைய கருமுட்டையை நான் எடுத்துட்டு தான் வந்தேன் ஐஸ்கிரீம் பாக்ஸ்ல வச்சு அப்படின்னு எல்லா உண்மையும் அதுல டைப் அடிச்சு வச்சிருக்காரு. பட் அதை காட்டுறதுக்குள்ளதான் இந்த பிரச்சனை வந்துருச்சு. சோ இது புரிஞ்சுக்கோ, என்னை நீ தப்பா எடுத்துக்காத, என்னை விட்டு போயிடாத, தயவு செய்து அந்த கருமுட்டையை கொன்னுடாத அப்படின்ற மாதிரி தான் போட்டிருப்பாரு. சோ இது எல்லாத்தையுமே அப்படியே போட்டு அந்த மொபைல்ல போட்ட மாதிரி காட்டுறாங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் சேஃபா அப்படியே வந்து உட்காந்துக்கிறாங்க. இப்போ என்ன அப்படின்னா இந்த தகவலை வந்து அங்க சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலி வந்துட்டு நீங்க திரும்ப பூமிக்கு வர முடியாது, ஏன் அப்படின்னா ஜியோ 10 இப்போதைக்கு டிஸ்பாச் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. சோ இது கேட்ட உடனே அவங்க ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. இங்க எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. போச்சுடா, எப்படியாவது இவங்க ரெண்டு பேரையும் திரும்ப பூமி கொண்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இருந்திருப்பாங்க. பட் இப்போ அந்த ஜியோ 10 இவங்க போன அந்த ஸ்பேஸ் டேமேஜ் ஆனதுனால இப்போதைக்கு அவங்களால பூமிக்கு வர முடியாது. சோ வர்றதுக்கான எந்த வழியும் கிடையாது. இப்போ இவங்க டோட்டலாவே அங்க மாட்டிக்கிட்டாங்க. இந்த தகவல் அங்க அவங்களுக்கு தெரிஞ்சனா அவங்க நொந்து போறாங்க, ஒரு பக்கம் இவங்க நொந்து போறாங்க. என்னடா பண்ண போறோம்னு தெரியல, எல்லாருமே பதட்டத்துல இருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஆக்சுவலி வந்துட்டு இவங்க இதுக்கு முன்னாடி ரிமோட் கண்ட்ரோல்ல அந்த இதை வந்து டிஸ்பாச் பண்ணிருப்பாங்க. பட் அது மாதிரி கூட இவங்களால பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இவங்க கிட்ட இருந்த எல்லா கனெக்ஷனுமே அவங்க இழந்துட்டாங்க. ஒன்லி கேமரா கனெக்ஷன் மட்டும் தான் இருக்குது. சோ இவங்க எல்லாத்தையும் இழந்ததனால அதையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல வந்து எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் கேக்குறாங்க, சரி ஓகே, அப்ப நாங்க எப்படி வெளியே வர்றது, எப்படி வந்து பூமிக்கு வர்றது, அதுக்கான வழி என்ன இருக்கு, நீங்க வந்து ஏதோ ரிசர்ச் டீம் அனுப்புறீங்களா, என்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது அவங்க அப்படியே பாக்குறாங்க, என்னத்த சொல்றது தெரியல. சரி நீ முதல்ல வந்து பவர் சப்ளை வர்றது போட பாரு, முதல்ல சோலார் பேனலை பாரு ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொன்னோடனே அவங்க போய் பாக்குறாங்க எவ்வளவு நேரம் பவர் சப்ளை இருக்கும், இவங்களால எவ்வளவு நாள் வந்து அங்க சர்வே பண்ண முடியும் அப்படிங்கறத செக் பண்றதுக்காக அங்க போய் பார்க்கும்போது தான் தெரியுது ஆக்சுவலி வந்துட்டு அங்க இருக்கிற சோலார் பேனல் எல்லாமே ஃபுல்லா டேமேஜ் ஆயிடுச்சு. சோ இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதையும் சொல்றாங்க, இந்த மாதிரி ஃபுல்லா டேமேஜ் ஆயிடுச்சு, நான் வேணா வெளியே போய் சரி பண்றதுக்கு பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க பைத்தியக்காரி மாதிரி உளராத, என்ன திரும்ப மூன் வாக் பண்ண போறியா, இங்க பாரு மத்த நேரத்துல மூன் வாக் பண்றது வேற, இப்ப பண்றது வேற, அங்க இருக்கக்கூடிய பவர் சப்ளை எல்லாமே இன்னும் கொஞ்சம் நேரத்துல டவுன் ஆயிரும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சாப்பாடு எதுவுமே அங்க இருக்காது, கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். இப்போ இருக்கிற இந்த பவர் சப்ளை எத்தனை நாளைக்கு உனக்கு வரும் அப்படின்னா என்ன ஒரு 1 or 2 days தான் வரும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. உடனே வந்து நீ எல்லா பவர் சப்ளையும் கட் பண்ணு, ஏன் அப்படின்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல பேட்டரி எப்படி டெட் ஆயிரும், அப்படி டெட் ஆச்சு அப்படின்னா உங்களால சர்வே பண்ணவே முடியாது. சோ இருக்கிறத கொஞ்சமா வச்சு கொஞ்சம் கொஞ்சமா யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இப்போ இருக்கிற இந்த பவர் சப்ளைவையும் கட் பண்ணிட்டா பேட்டரி டெட் ஆகுது, இல்லனா பேட்டரி டெட் ஆச்சுன்னா இவங்களால எதுவுமே பண்ண முடியாது. சோ இது இன்னும் ரொம்ப டேஞ்சரஸ்ல கொண்டு போய் விட்டுரும். அதை சொன்னோனே அவங்க ஓகே சீஃப் அப்படின்னு சொல்லிட்டு போய் அங்க இருக்கிற எல்லா பவர் சப்ளையும் ஆஃப் பண்றாங்க. அதே நேரத்துல சீஃப் வந்து மேடம் ஆக்சுவலி பிரஸ்ல இருந்து எல்லாரும் வந்திருக்காங்க, क्वेश्चन கேட்டுக்கிட்டு இருக்காங்க, எங்களால பதில் சொல்ல முடியல, நீங்க கொஞ்சம் வரணும் அப்படின்னு இவங்க வெளியே போறாங்க. அங்க போன உடனே மேடம் ஆக்சுவலி வந்துட்டு ஸ்பேஸ் கிராஃப்ட் நேரம் வந்துகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற டூரிஸ்ட் எல்லாரும் சேஃபா தான் இருக்காங்களா, என்ன விஷயம், அவங்க எப்படி வந்து ரிட்டர்ன் கொரியாக்கு வர போறாங்க எப்படின்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்களால எந்த பதிலுமே சொல்ல முடியல. ஏன்னா டூரிஸ்ட் அங்க மாட்டிக்கிட்டாங்க, கூடயே சேர்ந்து கமாண்டரும் மாட்டிக்கிட்டாங்க, மிச்சம் இருக்கிற க்ரூ மெம்பர்ஸ் மட்டும் தான் வந்துகிட்டு இருக்காங்க. இதை எப்படி இவங்களால டக்குன்னு சொல்ல முடியாது, அவங்களுக்கு காப்பாற்ற முடியாது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்கு அப்படிங்கறத இவங்க ஒரு மாதிரியா எப்படி சொல்றதுன்னு தெரியாம அவங்க தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்னன்னா இந்த கேப்ல நம்ம ஹீரோவும் அங்க இருக்கக்கூடிய அந்த கரு முட்டையை எடுத்து பாக்குறாரு. பார்த்துட்டு ஆகா இது நல்லா டெவலப் ஆயிட்டு இருக்கு, இந்த நேரத்துல இப்படி ஆயிப்போச்சுன்னு சொல்லிட்டு அதை எடுத்து இன்னொரு இதுல லாக் பண்ணி பத்திரப்படுத்தி வைக்கிறார் ஒரு கண்டெய்னர்ல. சோ இவங்க வர்றாங்க, வந்ததுக்கு அப்புறம் இங்க பாரு எக்காரணத்துக்கு கொண்டு பயப்படாத, நம்மளை காப்பாத்துறதுக்கான க்ரூ மெம்பர்ஸை கண்டிப்பா அவங்க அனுப்புவாங்க, அதுக்கான எல்லா வழியும் அவங்க பாப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க அவங்க இருக்கிற எல்லா பவர் சப்ளையும் ஆஃப் பண்றாங்க சிஸ்டம் மூலமா. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோனி கடைசியா ஒரு விஷயத்தை ஆஃப் பண்ணும்போது யோசிப்பாங்க, என்ன அப்படின்னா உள்ள வந்து ஒரு லிமிட்டடான அந்த ஹீட் டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆயிட்டே இருந்திருக்கும். சோ அந்த சிஸ்டத்தை ஆஃப் பண்ணும்போது அப்படியே யோசிக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி நீங்க அதை ஆஃப் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் ஃப்ரீஸ் ஆயிருவீங்க, சோ அதெல்லாம் பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவங்களும் வேற வழியே இல்லாம அதை ஆஃப் பண்றாங்க. ஆஃப் பண்ணிட்டு இங்க பாரு பயப்படாத, நம்மளை காப்பாத்துற கால் வருவாங்க, கண்டிப்பா நம்ம ஒரு 2 நாள் வெயிட் பண்ணா போதும், நம்ம வந்து கண்டிப்பா பூமிக்கு ரிட்டர்ன் ஆயிரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சேர்மனோட பொண்ணு வந்து ஆல்ரெடி கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற பைலட் வந்து சொல்றாரு, மேடம் நம்ம டேக் ஆஃப் பண்ண போறோம் அப்படின்னு. அதே நேரத்தில் பிஏ வந்து டேப்பை பார்த்துருக்கும், சார் தயவுசெய்து அந்த டேப் ஆஃப் பண்ணிருங்க, எலக்ட்ரிக்கல் ஐட்டம்லாம் டேக் ஆஃப் ஆனப்ப ஆன்ல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. பட் இவர் ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மேடம் இங்க பாருங்களேன் இந்த இன்டர்வியூ அப்படின்னு காட்டுறாரு. என்ன அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரியுது என்னன்னா சீஃப் வந்து அங்க இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்க. இங்க பாருங்க ஆக்சுவலி ஸ்பேஸ்ல ஏற்பட்ட ஒரு சின்ன குளறுபடினால ஸ்பேஸ் ஸ்டேஷன் டேமேஜ் ஆயிருக்குது. சோ அதனாலயே எமர்ஜென்சி காரணத்தால நம்மளுடைய க்ரூ மெம்பர்ஸ் எல்லாரையுமே நாங்க வந்து பூமிக்கு ரிட்டர்ன் கூப்பிட்டு வந்துட்டோம். அது மட்டும் இல்ல இன்னும் கொஞ்ச நேரத்துல பசிபிக் ஓசன்ல அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து இறங்கும் தரை இறங்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சோ அப்பதான் அங்க காட்டுறாங்க அங்க இருந்து மேல இருந்து வந்த அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் ஆனது பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா கடல்ல வந்து எப்பயும் போல வந்து தரை இறங்குது. சோ எல்லாருமே அப்பாடா அப்படின்னு சேஃப் ஆயிட்டமே அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. சோ ஒரு விஷயத்தை மாத்திட்டேன், ஏற்கனவே எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும்னு சொன்னால அதெல்லாம் இல்ல, மாத்தி சொல்லிட்டேன் சாரிங்க. ஆக்சுவலி இப்பதான் சீஃப் வந்து வெளியே அந்த நியூஸ்ல வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து இறங்கினதுக்கு அப்புறம் கேக்குறாங்க, அம்மா டூரிஸ்ட் கமாண்டரோட நிலைமை என்ன ஆகுது அப்படின்னு தெரியலன்னு எல்லாரும் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த சீஃப் வந்து இன்டர்வியூ கொடுக்கும்போது ஆக்சுவலி எங்க குரூ மெம்பர்ஸ்ல 4 பேர் மட்டும் தான் அங்க வந்திருக்காங்க, நாங்க கமாண்டரும் டூரிஸ்டும் மட்டும் அங்க மாட்டிக்கிட்டாங்க அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல. சோ அவங்கள வந்து வெளியே கொண்டு வர்றதுக்கான எல்லா ஏற்பாடையும் நாங்க அடுத்தடுத்து பண்ண போறோம், இதுதான் இப்போதைய சிச்சுவேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. மத்தவங்க வந்து கேக்குறாங்க மேடம் மேடம் வெயிட் பண்ணுங்க, பட் இவங்க யாருக்காக வெயிட் பண்ணல, நேரா கிளம்பி அவங்க பாட்டுக்கு உள்ள போயிட்டு அப்படி உள்ள போகும்போது இவருடைய ஆள் கரெக்டா வராரு. வந்தோடனே ஆக்சுவலி என்ன அனுப்பு அப்படின்னா என்ன விளையாடுறியா, உன்னை எப்படி அனுப்ப முடியும்னு நினைக்கிறேன், அங்க போகணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணணும், ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து இப்போதைக்கு ரெடி பண்ணணும், ஆல்ரெடி அங்க இருக்கிற ஸ்பேஸ் கிராஃப்ட் ஃபுல்லா டேமேஜ் ஆயிருச்சு, அவங்களால வர முடியாது, கொஞ்சம் வெயிட் பண்ணு, மேலிடத்துல என்ன சொல்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் என்னால பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ இவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா இங்க
பாரு ஆல்ரெடி வந்துட்டு அடுத்து கிளம்புறதுக்காக நம்ம ஸ்பேஸ் கிராஃப்ட் ஒன்று வச்சிருக்கோம். அது என்ன நெக்ஸ்ட் வீக் தானே கிளம்புது, அதை இப்போ ரெடி பண்ணி 2 நாள்ல கிளம்பணும். ஏன்னா அவங்க 2 நாள்ல மட்டும் தான் அவங்களால உயிரோட இருக்க முடியும். அது மட்டும் இல்லாம ஒரு கமாண்டரா அவ என்ன செய்யணுமோ அவ கடமையை செஞ்சிருக்கா. அவளை காப்பாத்துறது நம்மளோட கடமை, அதை நம்ம கரெக்டா பண்ணணும்ல அப்படின்னு சொல்லி இவர் சொல்லியிருக்காரு. என்ன விளையாடுறியா, என்னால அப்படிலாம் பண்ண முடியாது அப்படின்னு. நீ தான் இங்க சீஃப், நீ ஆர்டர் போட்டா போதும், கண்டிப்பா நம்மளால அவங்களை காப்பாற்ற முடியும், அதுக்கான ஒரு வழி இருக்கு அப்படின்றப்ப இல்லவே இல்ல அப்படி நீ நினைச்சனா அது ஒரு முட்டாள்தனம். ஏன் அப்படின்னா இப்போ நீ அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்டை எடுத்துட்டு போன அப்படின்னா கண்டிப்பா அது இன்னும் சக்சஸ் ஆகல, அது இன்னும் முழுமையா முடியல. சோ நீ பீஸ் ஆயிருவா, எப்ப வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம், அது மிகப்பெரிய ரிஸ்க், கண்டிப்பா நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன் அப்படின்றாங்க. அவங்களை காப்பாத்துறதுக்கோ ஆள் அனுப்ப மாட்டேன், என்னையும் போக விட மாட்டேன், என்னதான் நினைச்சிட்டு இருக்க நீ. ஆக்சுவலி வந்துட்டு அவங்களை காப்பாத்தணுங்கிறது நம்மளுடைய மிகப்பெரிய கடமை, புரிஞ்சுக்கோ. நம்மளை நம்பி ஒருத்தங்க அங்க இருக்காங்க, நம்ம வருவோம் அப்படின்னு சொல்லி இவர் எவ்வளவு எடுத்து சொல்றாரு. பட் அவங்க வந்து முடியவே முடியாதுன்னு கரெக்டா அவர் சொன்ன உடனே இவங்க ஒரு மாதிரி கோவத்துல அடிச்சிடறாங்க. உடனே அவர் சொல்லிடுறாரு, என்ன நடந்தாலும் சரிதான், நான் ஈவா பக்கம் தான் நிப்பேன், அதனால என்னோட வேலையே போனாலும் பரவாயில்ல, நான் ஈவா பக்கம் தான் நிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம ஓகே மேம் நான் போய் என்னோட வேலையை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. சோ இதை கேட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, என்னன்னா மேம் அப்படின்னு சொல்லிட்டார்ல, சோ அதனால கோவத்துல இருக்காரு அப்படிங்கறத அவர் வெளியே காட்டியிருக்காரு. இங்க ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல காட்டுறாங்க. ஆல்ரெடி நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. தண்ணி எடுத்து குடிக்கலாம்னு பார்த்தா அதுவும் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. ஏன்னா ஆல்ரெடி வந்து ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இவரும் போய் டெம்பரேச்சர் பாக்குறாரு. ஓ மை காட் 20க்கு கீழே போயிட்டு இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினே அங்கிட்ட இருந்து ஏதோ ஒரு பேக்கேஜ் மாதிரி கொண்டு வந்து இந்த தெர்மல் இதை மாட்டிக்க, இது கொஞ்சம் ஹீட்டா இருக்கும், உனக்கு கொஞ்சம் கூலிங் ஆகாது அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. நானும் போய் வேற ஏதாவது இருக்கான்னு செக் பண்றேன், ஃபுட்டையும் நான் செக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க ஒரு பக்கம். சோ அதே நேரத்தில் இங்க சீஃப் வந்து பேசிட்டு இருக்காங்க அங்க இருக்கிற 2 பேர் கூட வந்துட்டு. சோ அங்க பேசிட்டு இருக்கும்போது தெரியுது என்ன அப்படின்னா இவங்க சொல்லிடுறாங்க இந்த மாதிரி அவங்களை காப்பாத்துறதுக்காக நம்ம வந்து அடுத்து என்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்களும் சொல்றாங்க இல்ல இந்த மாதிரி ஜியோ இது வந்து இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்பேஸ் இருக்குல்ல, அதை வந்து நீங்க ரெடி பண்ணுங்க அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்டை. சோ கண்டிப்பா நம்மளால போக முடியும், தயவு செய்து சொல்லு அது எத்தனை நாள்ல ரெடி பண்ணலாம், ரொம்ப வேகமா ரெடி பண்ணா அப்படின்னு அவர் அப்படியே பாக்குறாரு. பார்த்துட்டு மொட்டை வந்து இல்ல ஒரு 4 நாளாவது ஆகும் குறைஞ்சது அப்படின்னு முடியாது கண்டிப்பா முடியாது, 2 நாள்ல எனக்கு அதை நீ ரெடி பண்ணி தா அப்படின்னு சொன்னோன்னே இங்கிட்டு இருக்கிற சொல்றாரு என்ன விளையாடுறீங்களா, ஆக்சுவலி வந்து 2 நாள்ல டெஸ்ட் பண்ணனும்னா அது எவ்வளவோ டெஸ்ட் இருக்கு, அந்த டெஸ்ட்ல அது பாஸ் ஆகணுமே, எப்படி வந்து அது மட்டும் இல்லாம சிங்கிள் ஆளா எப்படி வந்து முதல்ல அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்டை உங்களால ஓட்ட முடியும்னு நினைக்கிறீங்க, அது மட்டும் இல்லாம அங்க போய் வந்து அதை வந்து அங்க பேட்ச் பண்ணணும், அது நடக்காத காரியம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இல்ல கண்டிப்பா முடியும், அதுக்கான ஒரு ஆளை நான் செலக்ட் பண்ணி தான் வச்சிருக்கேன், நீங்க தயவு செய்து 2 நாள்ல எனக்கு அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் கிடைக்கிற மாதிரி எப்படியாவது ஒரு பண்ணுங்க, அது மட்டும் இல்லாம அங்க போனோனே எமர்ஜென்சி எக்ஸிட் அடிக்கிறதுக்கான அந்த டெஸ்ட்டை மட்டும் பாருங்க, மத்த டெஸ்ட் எதுவும் பெருசா வேணாம், கண்டிப்பா சக்சஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இங்க ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கிற மத்த எல்லாரையும் கூட்டு வந்தாங்க க்ரூ மெம்பர்ஸ் எல்லாம். அவங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஏதோ சொங்கி மாதிரி இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி இவங்க எல்லாமே கிராவிட்டி இல்லாம மிதந்துட்டு இருந்திருப்பாங்க. சோ அந்த அளவுக்கு ஸ்டெமினால இருந்திருக்காது. இப்போ இங்க வந்து வச்சோன்னே கண்டிப்பா இவங்களால நிக்க கூட முடியாது. சோ அதனாலதான் பேஷண்ட் மாதிரி தூக்கிட்டு வர்றாங்க. அதுலயும் நம்ம சாண்டியனால பாக்கணும், ஐயா சாமி எவனாவது கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுங்கடா, டே எவனாவது ஒரு பாட்டில் தண்ணி கொடுங்கடா, முடியலடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் அவங்களுக்கு அங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல அந்த டாக்டருக்கு ஒரு போன் வருது. அவங்க வந்து வந்தோடனே ஓகே காங்காங்க சார், இங்க காங்காங்கிறது யாரு அப்படின்னு நான் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போனை வாங்கிட்டு அப்படியே பாக்குறாரு. ஹலோ சொல்லுங்க நான் காங்காங் பேசுறேன், என்ன விஷயம் அப்படின்னு. ஆக்சுவலி நம்ம கோயாங் தான் பேசுறாங்க. அவங்க பிடிச்சி கிளிக்கிறாங்க. அவனை எவ்வளவு தைரியம் இருந்தா எதுக்குடா ஹீரோ வாங்கே விட்டு வந்த, என்னடா நினைச்சிட்டு இருக்க, நீ மட்டும் எதுக்குடா உயிரோட வந்தா, அவனை காப்பாத்தி கூட்டு வர வேணாமா, என்னடா நினைச்சிருக்க, கெட்ட வார்த்தையில பயங்கரமா திட்டுறாங்க. பாவம் அந்த மனுஷனால எதுவுமே பேச முடியல. அதே நேரத்தில் இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட கடையில ஹீரோட ஃப்ரெண்டு தான் ஓட்டிட்டு இருக்காரு. இப்போதைக்கு தற்காலிகமாக கடை விடுமுறையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி போர்டு போட்டு ஒட்டிக்கிட்டு இருக்காரு. அங்க இருந்து அவங்க அம்மாக்கள் எல்லாம் வந்து பார்த்துட்டு மேல வந்து பார்த்து எல்லாருமே அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டு இருக்காங்க. ஐயோ இவன் மட்டும் மாட்டிக்கிறானே, எப்படா இவன் உயிரோட வரப்போறான் அப்படின்னு. இங்க நம்ம ஹீரோயினி ஆல்ரெடி பேசிக்கிட்டு இருக்காங்க கீழே சீஃப் கூட. ஆக்சுவலி இங்க பாருங்க சீஃப் வந்து இந்த பவர் சப்ளை எமர்ஜென்சி பவர் சப்ளை வச்சிருக்கறனால மட்டும்தான் இப்போதைக்கு வந்து ஆக்சிஜன் லெவல் எல்லாமே குறையுது. சோ வேற வழியே இல்ல, நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இப்போதைக்கு இருக்கிற இந்த கரண்ட் சப்ளை அப்புறம் நம்ம கூட இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் எல்லாத்தையுமே கட் பண்ண போறேன். அப்பனா தான் நாங்க இருக்கிறதுக்கான ஆக்சிஜனாவது ஓரளவுக்கு கிடைக்கும், வேற வழியே இல்ல, இதை நான் பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுதான் என்னுடைய லாஸ்ட் டிரான்சாக்ஷனா இருக்கும், அதாவது வந்து உங்க கூட நான் கடைசியா பேசுறது இதா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சோ கூடிய சீக்கிரம் எங்களை காப்பாத்துறதுக்கு ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்துட்டு இல்ல எனக்கு ஒரு 24 மணி நேரம் மட்டும் டைம் கொடுவா, கண்டிப்பான முறையில வந்துட்டு நான் உன்னை காப்பாத்துறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்றாங்க. உண்மையாவா அப்படின்னு ஆமா இன்னும் 30 மணி நேரத்துல இங்க இருந்து இன்னொரு ஸ்பேஸ் கிராஃப்ட் கண்டிப்பா கிளம்பு லான்ச் ஆக போகுது அப்படின்றாங்க. சோ சொன்ன மாதிரி ஒரு 30 மணி நேரத்துல ஒரு ராக்கெட் லான்ச் ஆக போகுது போல இருக்கு. இவங்க வந்து ஓகே நல்ல விஷயம், நான் வந்து கண்டிப்பா அந்த டூரிஸ்ட் காயை நல்லா பாத்துக்கிறேன். அது மட்டும் இல்லாம சீஃப்ட்ட வந்து சொல்றாங்க, இங்க பாரு மச்சி, தயவு செய்து ஒரு விஷயம் சொல்றேன் நல்லா கேட்டுக்கோ, நீ எந்த காரணத்தை கொண்டும் கிவ் அப் பண்ணிராத, உன்னால முடியும், கண்டிப்பா நாங்க வந்து பூமிக்கு திரும்ப வருவோம், உங்க எல்லாரையும் பூமியில நாங்க மீண்டும் சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அந்த கேமராவை கட் பண்றாங்க. இவங்க வந்து அப்படியே ஒரு மாதிரியா ஃபீலோட பாக்குறாங்க. ஐயோ என்னடா பண்றது, இப்படி ஆயிப்போச்சே, நம்ம ஒண்ணு நினைச்சோம் அது ஒண்ணு நடக்குது அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு மாதிரியா ஃபீல் பண்றாங்க. அதே மாதிரி இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோயினி அப்படியே பாக்குறாங்க. பார்த்துட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த சரக்கு பாட்டில கரெக்டா கண்டுபிடிச்சு வைத்துறாங்க. இது இருக்கு பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு வாவ் சூப்பர் அப்படின்றாரு. சோ 2 பேருமே இப்ப பாத்தீங்கன்னா தனித்தனியா அந்த ஹீட் டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகணும் அப்படிங்கறக்காக அதுக்கு தனியா ஒரு ஷூட் மாதிரி இருக்கும். சோ அதுக்குள்ள இருக்காங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோயினி நார்மலா பேசிட்டு தான் இருக்காங்க. அவங்க ஒரு மாதிரியா இருக்குன்னு சொன்னோனே நம்ம ஹீரோ டக்குன்னு வெளியே வந்து அவங்க காலை வந்து நல்லா அமைக்கி விட்டுட்டு இருந்தவர் டக்குன்னு அவர் அப்படியே உள்ள புகுந்துக்கிறாரு. புகுந்துட்டு நானும் உன் கூட இருக்கேன் குடு அப்படின்னு சொல்லி சரக்கா குடிச்சிட்டு அப்படியே கூட இருக்காரு. அவர் பாக்குறாரு இருக்க அந்த குளிர் அதிகமாயிட்டே இருக்கு, அவங்க என்னமா பண்றாங்க முடியல. சோ வேற வழியே
வழியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அவங்களுடைய ட்ரெஸ்ஸஸை ரிமூவ் பண்ணிட்டு ரொம்ப டைட்டா வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. இது ஒரு பழைய மெத்தட்னு சொல்லலாம். இது நிறைய படங்கள்லயே காட்டியிருப்பாங்க. என்ன அப்படின்னா இப்ப நேச்சுரலாவே ஒரு ஆணும் பெண்ணும் வந்து இணையும் போது பாத்தீங்கன்னா ஹீட் அதிகமா இருக்கும் டெம்பரேச்சர். சோ அதைத்தான் வந்து இங்க காட்டியிருக்காங்க. என்னன்னா ரெண்டு பேருமே வந்து பக்கத்து பக்கத்துல இருப்பாங்க. சோ அதனால அவங்களோட உடம்பு டெம்பரேச்சரா அவங்க வந்து கரெக்டா அந்த ஹீட்டை வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கலாம், ஓரளவுக்கு வந்து அந்த குளிரை தாக்கு பிடிக்கலாம் அப்படிங்கறக்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்றாங்க. அப்படியே ரெண்டு பேரும் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. அதே நேரத்துல இங்க கீழே பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஈவாவோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அவர் வந்து ஒரு சின்ன ஸ்பேஸ் கிராஃப்ட் பார்த்துட்டு இருக்காரு. அதுல ஒருத்தர் மட்டும் உட்கார்ந்து போறத அவர் என்ன பண்ண போறாருங்கிறது நமக்கு தெரியல. அதே நேரத்துல நம்ம சேர்மனோட பொண்ணு வர்றாங்க, இவர் வந்து எங்கேயோ வர்றாப்ல. சோ அங்க இருக்கிற பிரஸ்காரங்களா கேட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் ஒரு மாதிரியா பாத்துக்கிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அப்படியே இதோடயே இந்த எபிசோடு முடிஞ்சது. என்னன்னா அவனை தனியா விட்டீங்கடா பாவிகளா அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு பாக்குது. இவர் இல்ல கண்டிப்பா நான் காப்பாத்துவேன் அப்படின்ற மாதிரி இவர் பாக்குறாரு. சோ இதோட இந்த எபிசோடை முடிச்சுறாங்க. ஓகே மக்களே, மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி.